ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆதி சங்கராச்சாரியருடைய ஆத்ம பஞ்சகம் 4வது ஸ்லோகம். நாஹம் ஜாதோ ந பிரவ்ருத்தோ ந நஷ்டோ தேஹஸ்யோக்தாஹ ப்ராக்ருதாஸ் சர்வதர்மாஹ கர்த்ருத்வாதிஷ்சின்மயஸ்யாஸ்தி நாஹம் காரஸ்யைவ ஹி ஆத்மனோ மே சிவோஹம். அகம் ந ஜாதஹ, அதாவது நான் பிறந்தவன் இல்லை, எனக்கு ஜனனம் இல்லை. ந பிரவருத்தஹ, வளர்ச்சை இல்லை. ந நஷ்டஹ, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நஷ்டம்னா பல விதத்தில் ஆகலாம் அர்த்தம். மரணம் இல்லைன்னு ஆகலாம். சர்வே பிராகிருதாக தர்மாக தேகஸ்ய உக்தாக, பிரகிருதிபரமான மாற்றங்கள் எல்லாம் ஷரீரத்தோடது அப்படின்னு சொல்லப்படுறது. இது உக்தாக சொல்லப்படுறது. அதாவது ஜனனம், வளர்றோம், அழியறோம், இதெல்லாம் எல்லா ஜீவனுக்கும் உண்டு அல்லவா? சரீரம் எடுத்த ஜீவனுக்கு அத்தனைக்கும் உண்டு. பிறவி, இறப்பு, நடுவில் ஸ்திதி அப்படிங்கிறது. இது மூணும் ஷரீரத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. சின்மயஸ்ய கர்த்தத்வாதிகி ந அஸ்தி. சுத்த போதத்துக்கு பண்ணறேன், நான் இது பண்ணுறேன், இது என்னுடையது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்த்திருவாதி, கர்த்திருவ பாவம் இல்லை. எதுக்கு இல்லைன்னா சைதன்யத்துக்கு இல்லை. அப்போது கர்த்திருவ பாவம் யாருக்கு அப்படின்னா அகங்காரஸ்ய ஏவகி, அதெல்லாம் அகங்காரத்தினுடையது. ஆத்மனஹா மே சிவஹா அகம் சிவோகம். நான் எப்பவும் ஆத்மா யாரு அப்படின்னா எப்பவும் மங்களஸ்வரூபனான சிவனாக்கும். ஆத்மாவானது நான் சிவனாக்கும்னு சொல்லுவான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சான்று பார்க்கலாம். இப்போ கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிறோம், க்ளவுஸால் என்னெல்லாமோ வேலை பண்ணுறோம். ஏன்னாவது அழுக்கு இருந்ததுன்னா அந்த க்ளவுஸ்க்கு மேலே தான் அழுக்கு, கைக்கு எதுவும் ஆகிறதில்லை, கையில் அழுக்கு பட்டுறதில்லை இல்லவா? அது மாதிரி இந்த கையில் போடுற உரையாட்டமா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், இந்த மாதிரி பல கவரிங்ஸ் வச்சுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? இப்போ சரீரமில் ஸ்கின் இருக்கே, அந்த ஸ்கின்னே ஒரு கவரிங் தான். உள்ளே இருக்கக்கூடிய மாம்சத்துக்கு உண்டான மஜ்ஜை, மாம்சம் எல்லாம் இருக்கே, அதுக்குண்டான கவரிங்ஸ் தான். இந்த கவரிங் அப்படி இந்த ஸ்கின் இல்லை அப்படின்னா பட்சிகளோ மிருகங்களோ ஏதாவது கொத்தி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கும். பகவான் அறிஞ்சு தந்திருக்கக்கூடிய ஒரு கவர். இது மாதிரி தான் சரீரமும், க்ளவுஸு மாதிரி சரீரமும், அதுக்குள்ள கையாக்கும் ஆத்மா. ஆத்மாவுக்கு எந்த அழுக்கும் பற்றாது, அதுக்கு எந்த மாற்றமும் வராது. அது ஸ்திரமாக இருக்கக்கூடியது, நித்தியமாக இருக்கக்கூடியது, சிவமானது அல்லவா? இதே மாதிரி புராணங்களில் பார்த்தோம்னா மகாபாரதம், அதில் பகவத்கீதா ரொம்ப பிரசித்தமானது. கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் அது சொல்கிறது. குருக்ஷேத்திர யுத்த பூமியில் வைத்து தன்னுடைய பந்துக்களை எல்லாம் வதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அர்ஜுனன் தளர்ந்து போகிறார். இவாளெல்லாம் கொன்று விட்டேன் அப்படின்னா எனக்கு பாபமாவாதா? இவா இறந்து விட்டுட மாட்டாளா அப்படின்னாக்கும் அர்ஜுனனுடைய கவலை. அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானம் கொடுக்குறார். அந்த ஸ்லோகம் நம்மளுக்கு இங்கே உபயோகமாக இருக்கும். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய. மனிதன் பழைய வஸ்திரத்தை விட்டுவிட்டு புதிய வஸ்திரம் போட்டுக்கிறார் அல்லவா? ஓரோ டே மாற மாற. அது மாதிரி இந்த ஆத்மாவுக்கு சரீரம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸாம். இந்த ஜென்மாவில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கு ஆத்மா, அதை தூக்கி எறிஞ்சு விட்டு புதிய ட்ரெஸ்ஸை எடுத்துக்குமா. இவ்வளோதான் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உண்டான வித்தியாசம்.
அதனால் அர்ஜுனா, நீ ஒரு ஆளை கொல்லறை, இல்லைன்னா நீ கொல்லப்படுற அப்படின்னா நீ கிடையாது, ஆத்மா கிடையாது, சரீரங்கள் மட்டும்தான். உள்ளில் இருக்கக்கூடிய ஆத்மா ஆயுதங்கள்னாலேயோ தீனாலேயோ எதுனாலையும் அதை தொடக்கூட முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனை போத்தியப்படுத்தினார். நான் கொல்லறேன் அப்படிங்கிற அகங்காரத்தை விடு, கர்த்தத்துவ பாவத்தை விடு அப்படின்னு பகவான் உத்தேசம் பண்ணுறார். அதே மாதிரி நம்மளுடைய ஜீவித வேஷங்கள் மாறிண்டே இருக்கும். இன்றைக்கி குழந்தையாக இருப்போம், நாளைக்கு பெரியவாளாகவும் அப்பாவாகவும் அம்மாவாகவும், சரீரம் வயசாகி ஜீர்ணமாகி போயிடும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே, ஆத்மாவுக்கு எந்த மாற்றமும் வராது. எனக்கு வயசாகிவிடுதே அப்படின்னு கவலைப்படாமல் என்னுடைய சரீரத்துக்கு மாற்றங்கள் வந்துருக்கு, எனக்கு இல்லை அப்படின்னு சிந்தனை பண்ணி பாருங்கோ. எந்த கவலை வந்தாலும் மனசை சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவிப்படுத்தும். அகங்காரத்தை விட்டு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். ஆத்மா சிவோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் தினமும் சிந்தனை பண்ணி ஆத்மாவை அறிந்து போ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.